தேவன் அருமையான சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுத்தபடினால் தேவனை நன்றியுடன் வைத்து ஒரு சோதரிக்கிறேன். அருமையானவர்களே, இந்த நேரத்திலே நாம் ஒரு வேற பகுதியை நாம் வாசித்து கேட்போம். அது படிக்கணுமா? படிங்க. எபேசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம காரணராகிய நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டேன். போதும். அருமையானவர்களே, இந்த வசனத்தை சரியாக கவனிக்கணும். இன்னொரு வாட்டி படிக்க கேட்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15வது வசனம். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம காரணராகிய நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பரலோகத்திலும் பூலோகத்திலும் இருக்கிற நம்முடைய குடும்பத்தார் தேவ ஜனங்களாகிய அவர்களுக்கு குறித்து அவர் சொல்கிறார். அவர்களுக்கு எனக்கும் நாமக்காரராக இருக்கிற கிறிஸ்து இயேசு. பரலோகத்திற்கும் அவர் நாமக்காரராக இருக்கிறார். நமக்கு முன் சென்றவர்கள். இப்ப நாமம் இதுதான் நாமக்காரராக இருக்கிற கிறிஸ்து இயேசுக்கு அவர் நோக்கி அவர் விண்ணப்பம் செய்கிறார். இப்ப நமக்கு பேர் என்ன சொல்லுங்க? அவர் பவுல் சொல்றார், எபேசியர் நாமக்காரர். அவர் நாமக்காரரா இருக்கிறார். யாருக்கு நாமக்காரரா இருக்கிறார்? யாருக்குமா? பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் அடுத்த என்ன வார்த்தை? பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் அவர் நாமக்காரரா இருக்கிறார். பரலோகத்தில் உள்ளவர்களுக்கும் பூலோகத்தில் உள்ளவர்களுக்கும் முழு குடும்பத்திற்கும் அவர் நாமக்காரரா இருக்கிறார். கை சொல்ல எபேசியருக்கு இதை எழுதுகிறார், அவர் ஜெபிக்கிறார். அருமையானவர்களே, நம்மளுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு பரிசுத்த பவுலால. என்ன பேருங்க? நாமக்காரர். நாமம் தீட்டுவாங்க இல்லையா? நெத்தியில வெறும் ஒரு நாமம் இருக்கு. அவருக்கு பேரு நாமக்காரர் தான். ஆனா நமக்கு என்ன தேவன் சொல்லுகிறார்? பேர் வைக்கிறார், பவுல் வைக்கிறார். பவுல் பேர் வைக்கிறத பாருங்க, நாமக்காரர். எந்த நாமக்காரர்? இயேசு கிறிஸ்து என்பதான நாமத்தை உடையவர்களாய் நம்மை தேவன் வைத்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை நெற்றியிலே வைத்திருக்கிறார். படையற்பாட்டு காலத்துல பிரதான ஆசாரியன் ஆகிய அவர் பேர் என்ன? பிரதான ஆசாரியன் பேரு ஆரோன். ஆரோனுடைய நெற்றியில ஒரு பட்டை தீட்டிருக்கு, ஒரு பட்டை இருக்கு. அதுல கர்த்தருக்கு பரிசுத்தம், தேவனுக்கு பரிசுத்தம் என்ற வார்த்தை ஏதோ ஒண்ணு. கடவுளுக்கு பரிசுத்தம் இல்லை, தேவனுக்கு பரிசுத்தம், அப்படி எதனா ஒண்ணு ஒரு வார்த்தை இதுல பட்டையில இருக்கும், அந்த பிரதான ஆசாரிய நெற்றியில. அதே போன்றுதான் நம்முடைய நெற்றியில இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்துல நாமக்காரர், கிறிஸ்து என்கிறதான நாமத்தை உடையவர்கள் என்று நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இது யாருக்கு தெரியும்? மனுஷனுக்கு தெரியாது, பேய்களுக்கு தெரியும். பேய்களுக்கு. ஆனால் பரலோகத்தின் பாஷையை எழுதிட்டா பேய்களுக்கும் தெரியாது, கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். பரலோகத்தின் பாஷையை எழுதிட்டா சாத்தானுக்கும் தெரியாது. ஏன்னா அவன் தள்ளுண்டு போயிட்டான், சாத்தானவன் தள்ளுண்டு போயிட்டான். அப்ப இந்த பாஷை எந்த எழுத்துல எழுதியிருக்கிறதோ அந்த எழுத்தானது சாத்தானுக்கு தெரியாது. இது தேவன் எழுதினால் அவருடைய வார்த்தை நம் நெற்றியிலே இருக்குது. தேவனுக்கு பரிசுத்தம், கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற வார்த்தையை, நாமத்தை தேவன் நமக்கு கற்பித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நமக்கு கற்பித்திருக்கிறார். யார் கற்பித்தது? பிதா நமக்கு கற்பித்து வைத்திருக்கிறார். அப்படியானால் நாமக்காரர்களாக இருக்கிறோம் அப்படின்ற அர்த்தம் என்ன? இந்த பூமியில நாம் விசேஷிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. விசேஷிக்கப்பட்டவர்கள். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் கற்பிக்கப்பட்டவர்கள். எந்த இடத்துல விண்ணப்பம் செய்தாலும் ஆண்டவருடைய நாமத்தை உச்சரித்தால் அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கிடைக்கிறது. ஆமென். 2-3 பேர் எங்க நாமத்திலே எங்கே கூடினாலும் அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று அவர் சொல்கிறார். அவன் நாமத்திலே. அவ இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம் மேலே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரித்து நாம் விண்ணப்பம் செய்கிறோம், கூடி ஜெபிக்கிறோம், அழைத்து ஜெபிக்கிறோம்.
நாமக்காரராகி நாம் தேவனை நோக்கி பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய நாமம் நமக்குள்ளே இருக்கிறபடினாலே தேவனுடைய அனுக்கிரகம் நமக்குள்ளே இருக்கும். தேவனுடைய அனுக்கிரகம் நமக்குள்ளே இருக்கும். தேவனுடைய ஆவியானவரை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். கிறிஸ்து இயேசு ஆவியானவரை நமக்குள்ள வைத்திருக்கிறார். இதா தன் ஆவியானவரை குமாரனாய் இயேசு கிறிஸ்துக்குள்ள வைத்தார். அவர் அற்புதங்களை செய்தார். எதை கொண்டு செய்தார்? தேவனுடைய ஆவியினாலே செய்தார். அதே மாதிரிதான் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமம் நம் நெற்றியிலே கற்பிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமம் மற்றவா கற்பிக்கப்பட்டிருப்போம். கிறிஸ்துவ நாமம் நம் நெற்றியிலே இருக்கிறது. வானோர் வானுலகத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக முழங்கப்படும். ஏனென்றால் அது மரணம் பாதாளம் என்பவைகளை அவர் ஜெயித்து ஜெயமாய் எழுந்திருக்கிறார். அருமையானவரே, இந்த நான் என்ன எந்த நாட்களிலே நாம போய் விண்ணப்பம் செய்யும். ஏசப்பா, எங்கள் பாவங்களை மன்னிங்க. கடந்த வருஷம்லாம் நாங்கள் செய்த பாவங்கள், வார்த்தையினால பாவம் செய்தோம், எண்ணங்களினால் பாவம் செய்தோம், ஏமாற்றினோம், பொய் சொன்னோம், தேவையில்லாத விஷயத்தை தலையிட்டோம், முதலாம் சங்கீதத்தின்படி பாவிகளுடைய வயலில் நின்றோம், பரியாசத்தார் உட்கார்ந்தோம், உன்னுடைய வேதத்தை மறந்தோம், வேத வாசிக்கிறதை விட்டுவிட்டோம், வேத தியானத்தை விட்டுவிட்டோம், உண்மை துதிக்கிறதை விட்டுவிட்டோம். எல்லா நேரங்களையும் சாத்தானுக்கும் கெட்ட மனுஷர்களுக்கு நாம் செலவழித்திருக்கிறோம், பரியாசம் பண்ணி இருக்கிறோம். இதில் தான் நேரத்தை செலவழித்தோம். இதனாலே எங்கள் நாவு தீட்டுப்பட்டு விட்டது, உடல்கள் தீட்டுப்பட்டு விட்டது. ஆண்டவரே, எங்களை மன்னியுங்கள் என்று சொல்லி தேவனிடத்துல விண்ணப்பம் செய்து கொண்டே இருப்போம். தேவனிடத்துல விண்ணப்பம் செய்து கொண்டே இருப்போம். அப்ப இந்த ரெண்டு நாட்களிலே, இந்த நாளிலே நாம் என்னென்ன காரியங்கள் தவறுகளுக்காக மனஸ்தாபத்தை அறிக்கை பண்ணியிருக்கோமோ, அடுத்த ஈஸ்டர் பிறகு இந்த பாவங்கள் நம்மிடத்துல இருக்கக்கூடாது. இதுதான் பழைய குருடி கதவை தகடின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. விட்ட பாவத்தை மீண்டும் தொடக்கூடாது. கொரோனா காலத்துல ஒரு பாடல் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். தொட்டதையே தொடாதீங்க, நோவு தொட்டிக்கீங்க. இல்லைங்க, தொட்டதையே தொடாதீங்க, நோவு தொட்டிக்கீங்க. நான் பாளையங்கோட்டில் உணவு சந்தையில் இருக்கும்போது இந்த பாடலை உள்ள போடுறாங்க சந்தையில. கொரோனா வந்துடும், நீங்க யாரையும் தொட்டு பேசாதீங்க, தனித்தெருந்து வாங்கு காய்கறி எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். தொட்டதையே தொடாதீங்க, நோவு தொட்டிங்க. இந்த பாட்டுக்கு மாறா வெளியில ஒருத்தன் பாட்டு போறான். என்ன பாட்டு தெரியுங்களா? சின்ன வீடா வரட்டுமா, பெரிய வீடா வரட்டுமான்னு ஒரு பாட்டு போயிருக்கு. இது என்னையா, இங்க தொட்டதையே தொடாதீங்கன்னு சொல்றாங்க, அங்க என்ன சின்ன வீடா வரட்டும் பெரிய வீடா வரட்டுமான்னு பாட்டு போடுறான். அப்ப அதை ஆஃப் பண்ண சொல்லு அப்படின்னு சொன்னேன். அப்ப அது சில விஷயங்கள் பேசுறாங்க, நான் பதில் கொடுத்தேன். அதாவது எதுக்குன்னா, விட்டதை பிடிக்கணுமா அவர் சொல்றான். காமெடி ஆக்டர் விட்டதை பிடிக்கணும்னா, நீங்க எந்த பாவங்களை விட்டீங்களோ அதை பிடிக்க கூடாது. இந்த நாளிலே எந்த தவறுகளை செய்ய மாட்டோம் என்று செய்தோம் என்று அறிக்கை பண்ணினோம் என்று 2 நாட்களிலே அமைதியா இருப்போம். ஆமா, அமைதியா இருப்போம். ஆனால் வருடம் முழுவதும் நான் எப்படி இருப்பேன்? ஈஸ்டர் முடிந்த பிறகு நம்முடைய கரங்கள் என்ன செய்கிறது, வாய்கள் என்ன செய்கிறது? எத்தனை துஷ்டத்தனங்களை பேசுகிறோம். அவனை கொல்லணும், இவனை கொல்லணும், அவனை அடிக்கணும், இவனை அடிக்கணும், அவன் இதெல்லாம் பேசுறான். இதெல்லாம் செய்யவே கூடாது. 2 நாட்களில நாம் இந்த பாவங்களை விட்டு நாம் அறிக்கை பண்ணிவிட்டு நாம் விலக வேண்டும். ஈஸ்டர்ல இருந்து புதிய வாழ்க்கை தோன்றும். பாவத்தை விட்டுவிட வேண்டும். பாவத்தை விட்டுவிட்டு தேவனை நாமும் கற்பிக்கப்பட்டவர்களாகி நாமும் தேவ சித்தம், தேவன வார்த்தைகளை பிரமாணங்களை கைக்கொள்ள வேண்டும். இதுதான் தேவ ஜனங்களுடைய பங்கு. நம்ம இஷ்டத்துக்கு நாம் வாழக்கூடாதுங்க. பணம் இருக்குங்கிறதா ஜெயிக்கலாமா? பணம் இருக்குங்கிறதுனால குடிக்கலாமா? பணம் இருக்குன்னா எவனா செய்தி சண்டை வாங்கலாமா? பணம் இருக்கிறதுல எவனா வெட்டி கொண்டுடலாமா? பணத்திங்கிறது பண பெருமை. நீ எப்படி சம்பாத்தியம் பண்ணினாய்? பாவம், பொய் சொல்லி ஏமாற்றி சம்பாத்தியம் பண்ணி இருக்கிறா. அந்த பாவத்துல தான் செலவழிப்பு. புரியுதுங்களா? அதனாலதான் கிறிஸ்தவராகிய நாம் எந்த பாவத்தை அறிக்கை செய்கிறோமோ அதை விட்டுவிட வேண்டும். பாவத்தை விட்டுவிட வேண்டும். பாவத்தை விட்டுவிட வேண்டும். அவையெல்லாம் செஞ்சு அறிக்கை பண்ற 2 நாட்கள் அமைதியா போய் உட்கார்ந்து ரொம்ப மனஸ்தாபத்து வரும்.
ஏசப்பா உத்தரவான் பரத்து உத்தரவமா பாவம் செய்து இதெல்லாம் டெய்லி சொல்லிட்டே இருக்கீங்க. என்ன சொல்லலாம், குட் ஃப்ரைடே முடிந்த உடனே சனிக்கிழமை காலையிலே உங்களுக்கு பிடிச்சிடும் பேர். ஈஸ்டர் தோல்வி, ஈஸ்டர் முடிஞ்ச உடனே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். உங்க பிளான் எல்லாம் நீ எதெல்லாம் செய்ய மாட்டேன் செய்ததுக்காக மனஸ்தாப்பட்டீங்களோ அதை செய்ய மாட்டேன் என்கிறதான ஒரு உறுதிமொழி எடுக்கும் தேவனுக்கு. நான் செய்ய மாட்டேன். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனை இரக்கம் வேணும். இந்த குட்பிரைடே உள்ள 2 நாட்களே நான் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து கொண்டே இருக்கும். அப்ப ஈஸ்டர் முடிஞ்சவன மறுபடியும் பாவம் செய்யணும்னா அதை விட்டு விலக வேண்டும். இந்த பாவங்கள், கொலபாதகத்தின் பாவங்கள், வேசித்தனத்தின் பாவங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நாம் விட்டுடும். புதிய மனிதனாக கிறிஸ்துக்குள் இருக்கிறவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். ஈஸ்டர்ல புதிய சிருஷ்டி. அப்போ பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிற்று. குட்ஃப்ரைடேயோட பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிற்று. ஈஸ்டர்ல புதிய வாழ்வு நமக்கு வரட்டும். நாம் பழைய எண்ணங்கள், கற்பனைகள், திட்டங்கள், பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி விட்டு புதிய வாழ்க்கையில ஈஸ்டர்ல புதிய வாழ்க்கையை நாம் துவங்கணும். அப்ப இந்த நாள்ல ஒப்பராகணும், அவங்களை நாம் மனஸ்தாப்படணும். ஏன்னா நாம் தேவனுடைய நாமம், கிறிஸ்துவின் நாமம் கற்பிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். பரலோகத்தில் உள்ளவர்களும் பூலோகத்தில் உள்ளவர்களும் ஒரு குடும்பத்தார் என்ன செய்யறோம்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கற்பிக்கப்பட்டது. நாம் தேவனை விட்டு விலகக்கூடாது. பவுல் அதுக்காக ஜெபிக்கிறார். நாம் தேவ நாமத்தை கழித்திருக்கிறோம். பரலோகத்தின் தேவன் நமக்கு நாமக்காரரா இருக்கிறார். ஒரு பேர் என்ன நமக்கு? நாமக்காரர். நாமக்காரர் கிறிஸ்தவர்கள் என்கிறான பெயரை தேவன் நமக்கு தரித்து நம்மை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ நாம தேவ சித்தம் செய்ய வேண்டும். யாரையும் வஞ்சிக்க கூடாது, யாரையும் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது, யாரையும் வஞ்சிக்க கூடாது, நம்மை நம்பினவர்களுக்கு நாம் துரோகம் செய்யக்கூடாது. நான் ஒரு ஸ்தாபனத்தில் இருந்தேன், சீக்கியம் ஸ்தாபனம். அதை பத்தியே பேசணும்னு நினைக்காது. அதுல இருந்து வரும்போது நல்ல பணங்கள் எல்லாம் திருடி கொண்டு வந்தார். ஏசி தாமஸ் என்பவர் நினைக்கிறேன். அவர் சீஃப் பாஸ்டர் வந்தா 2 கண்ணுன்னு பார்வை. பழைய ஆட்களுக்கு அவங்களுக்கு தெரியும். அவர் இடத்துல இருந்த ஊழியக்காரன் பணங்களை திருடி கொண்டு வந்து விட்டான். வெளியே தெரியவில்லை. ஆனால் அவனுக்கு கொடிய நோய் வந்து பாதிக்கப்பட்டு அவன் செத்து போனான். அதே மாதிரி 91 டெல்லிஸ் என்கிற இடத்துல டிபிஎம் சர்ச்சில் எஸ் ஜான், பழைய ஊழியக்காரனுக்கு தெரியும். டிபிஎம் ஊழியக்காரர்களே பழைய ஆட்களுக்கு தெரியும். எஸ் ஜான் என்பவருக்கு 2 கண்ணு தெரியாது. பார்வை குறைந்து விட்டது. என்ன நான் இருக்கனே என்ன என் பார்வை கூட அவனுக்கு இருக்கும். இந்த பைபிள்ல ஒரு எழுத்தும் எனக்கு தெரியாது. இந்த பைபிள்ல ஒரு எழுத்து எனக்கு தெரியாது. பைபிள் வைத்திருக்கிறேன். இதே நிலைமைதான் அன்றைக்கு அவர் காலத்துல அவர் டெல்லிஸ்ல இருக்கும்போது அவர் காலத்துல அவங்க இருந்து பணங்களை திருடி கொண்டு போயிருக்கான். வீட்டுல கொண்டு வச்சுட்டான். அப்போ அதுல இருந்து பணங்களை திருடி கொண்டு வந்தவர்கள் அதுக்குரிய ஆக்கினையை அடைந்தே தீர்வாங்க. நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். இங்க பக்கத்துல பட்டாபிராமல பெரிய சர்ச்சு இருக்கு. அதை அபகரிக்க ரொம்ப வாய தந்திரங்களை எல்லாம் கை கொண்டார். நான் சொன்னேன், அது ஏஜே பெஞ்சமின் என்பவரிடத்துல இது எம்ஏ ஜேக்கப் வாங்கி கொடுத்த இடம். இது விசுவாசிகளும் தாவும் தேடி கட்டின பில்டிங். இது எப்படி நீங்க எடுக்க முடியும்? இது உங்களுக்கு தேவையில்லை, இதை விட்டு வெளியே வாங்கன்னு சொன்னேன். நானும் கேட்கல, பேராசைக்காரன். அவன் கொடுத்த ஒரு சேமன் ஒருத்தர் தான். அவன் ஒரு பேராசைக்காரன். எப்படியா அந்த இடத்த வாங்கணும், பிடிங்கிருந்தோம். நான் அவர்களை விட்டு இடம் கொடுக்காவிட்டால் நான் என்ன செய்தேன்? அவர்களை விட்டு விலகி விட்டேன். பிறனுக்கு யாரும் அழைத்தால் நீ வெளியே போ, தேவன் வழி நடத்துவார். இப்படி அது பாருங்க. அந்த பென்யமின் என்பவர் வாதப்பட்டு சேர்த்தார். கூட இருந்த ஷாம் என்பவர் பாளையங்கோட்டை சென்டர்ல முருகன் குறிச்சியிலே அவனை போட்டு வைத்தார் பிரான்சில். அங்குள்ள பொருட்கள் எல்லாம் தேடி கொண்டு போய்விட்டான். அங்குள்ள பணங்களையும் தேடி கொண்டு போய்விட்டான். அவன் கடைசி என்னன்னு தெரியுங்களா? 2 கிட்னியும் ஒன்றும் இல்லாமல் போய்விட்டு 2 கால்களும் பின்னிக் கொண்டு காலையில ஜீவனை விட்டு விட்டான். நாளையில கொண்டு போட்டு விட்டான். நம்பிக்கை துரோகி. இது போல
அந்த ஸ்தாபனங்களில் இருந்து அந்த ஸ்தாபனத்தில் பணங்களை தேடிக்கொண்டு வந்தவர்கள் ஒவ்வொரு விதத்துல வாதப்படுவார்கள். வாதப்பட்டு செத்தவர்களை எனக்கு நிறைய தெரியும். ஊழிக்கு போனீங்களா, ஊழி செய்தீங்களா, முடியலையா, வந்துட்டீங்களா, அங்க உள்ள எதையுமே திருடக்கூடாது. உங்க துணி, புக்ஸ், பைபிள், உன் பெட்டி எடுத்துட்டு வா. அவங்களோட பணங்களை திருடாது. தேடினால் அதன் முடிவு உனக்கு விபரீதமாக தான் இருக்கும். நிறைய பேரை பார்த்திருக்கேன். ஸ்தாபனத்தில் பணங்களை தேடிக்கொண்டு வந்தவர்கள் ஒவ்வொரு விதத்துல பாதிக்கப்படுவார்கள். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்து இருக்கிறேன். ரொம்ப வாதப்படுவார்கள். கை கால விளங்காம போய் சொல்லி குறிச்சு முன்னா வந்து அதை கவனிப்பா இல்லாம கையெல்லாம் கட்டி வந்து கவனிக்க முடியாமல் அவர்கள் செத்து போனார். ஒரு ஊழியக்காரர் பணத்தை கொண்டு வந்தார். அவனுக்கு ஒரு கால் அழுகி ஒன்றுமில்லாமலே போய்விட்டது. அவன் பதில் அதை காப்பாற்ற முடியாமல் அவன் செத்தே போனான். இது போலத்தான் நிறைய தீக்கிரம் வர ஊழியக்காரர்கள் அல்லதும் கொள்ளைக்காரனா இருந்தால் அந்த பணம் உன்னிடத்துல இருந்தால் நீ அனுபவிப்பாயானால் அது உனக்கு வாதையை கொண்டு வரும். ஒன்றுமில்லாம வா, தேவன் உனக்கு கரம் வரும். அது இந்த பணங்களை தேடிக்கொண்டு வந்தாலும் பாதிக்கப்படுவார்கள். சாதனத்துக்கு முன்னே வாதைகள் அவர்களை தோறணும். நான் நிறைய பேர்கிட்ட பார்த்த அனுபவத்துல பேசுறேன். அதனால் நம்மை நம்பினவர்களுக்கு நாம் துரோகம் செய்யக்கூடாது. நம்பிக்கை துரோகம் செய்யணும். காரணம் என்ன? நாம் ஆண்டவருடைய நாமத்தை தரித்தவர்களா இருக்கிறோம், நாமக்காரராக இருக்கிறோம். எல்லாவற்றையும் தேவன் அறிவார். நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அறிகிற தேவன் இருதயத்தின் நிறைவை அறிவார். என் உள்ளத்துல தோன்றுகிறது எல்லாவற்றையும் அறிவார். நாம் சரியாய் வாழ பிரயாசப்பட வேண்டும். அருமையானவர்களே, தேவன் நம்மை கைவிடாதபடிக்கு நம்மை காத்துக் கொள்வார். வசந்தப்படிங்க, நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படிக்கிட்டு நாம் முழங்கால் போடணும். திருடக்கூடாதுங்க, அடுத்தவனை ஏமாற்றக்கூடாது. நீ உண்மையா இருக்கணும். அடியன் அப்படிதான். யாரையும் ஏமாத்த சாமனத்திலிருந்து வந்து ஒரு ரூபாய் காசு கூட கொண்டு வரல. நான் சில்லற காசு ஒண்ணு கூட கொண்டு வரல. இது மட்டும் நம்ம யாரையும் ஏமாத்தல, எங்கேயும் போய் சென்று 2 ரூபாய் காசு வாங்கல. அருமையானவரே, கடமை கண்ணியும் கட்டுப்பாடோடு வாழ. புரியுதுங்களா? என்ன சொன்னார்? கடமை கண்ணியும் கட்டு. இந்த 3 வார்த்தை 10 கட்டளைகளுக்குள்ள இருக்கிறது. உமாகம் 5வது அதிகாரத்துல 10 கட்டளைகளுக்கு உட்பட்டதான். இப்ப நம்ம வாழ்க்கையில நாம் தேவனுடைய நாமம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதுனால முழங்கால் படியிட வேண்டும், தேவனத்தை விண்ணப்பம் செய்ய வேண்டும். ஒழிய திருடக்கூடாது, தேவனுடைய சொத்தை அபகரிக்க கூடாது, தேவனுடைய பொருட்களை அபகரிக்க கூடாது, தேவனுடைய ஊழியத்தை கெடுக்கக்கூடாது, தேவனுடைய ஊழியக்கார பெயர்களை கெடுக்கக்கூடாது. எனக்குள்ள நிறைய பேர் கெடுத்திருக்கான். என் மேல அவதூறான பேச்சு, என் பேரெல்லாம் கெடுத்திருக்கிறாங்க. எனக்கு தெரியும். நான் அவங்க கிட்ட போய் எதுவும் பேச மாட்டேன். என்னை அறிகிறவர் உண்டு, என்னை அறிகிறவர் உண்டு. அவர் தான் என்னை வழிநடத்துகிறவர். அல்லேலூயா. பாடல் உண்டு. உன்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் உன்னை கைவிடுவது இல்லை, உறங்குவது இல்லை, அவரது இது மாற்றிப்பார். என்னை உண்டாக்கிய என் தேவனாகிய கர்த்தர் உறங்குவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. புரியுங்களா? என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறார். என் மேலே அவர் கண்ணை வைத்து ஆலோசனை செய்கிறார். இந்த ஆலோசனை நமக்கு வேணுமானால் நம் கரங்கள் சுத்தமா இருக்கும். யார் பணத்தையோ போதையை தேடக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது, எந்த ஊழியத்தையும் ஏமாற்றக்கூடாது. என் பேரை கெடுத்தவர், என் மேல அபாண்டமாய் பழி சொன்னவர்கள் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனாலும் தேவன் என்னை கைவிடவில்லை. நாம் இருக்கிற இடத்துல உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றினா, உத்தம ஆண்டவரை பின்பற்றினாலே அர்த்தம் என்ன? தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவன் தான் உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றுகிறவன் என்று அர்த்தம். அதை விட பெரிய உபதேசம், பெரிய கற்பனை கிடையாது. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. இதுதான் மூல உபதேசம். புரியுதுங்களா? பிரமாணங்கள், புதிய ஏற்பாட்டு பிரமாணங்கள், இதெல்லாம் வைத்துதான் அடியன் உபதேசம் வச்சு ஜீவித ஒழுங்கு வைக்கணும். யாரையும் தப்பா பேசவும் மாட்டேன், கவிதமா பழகினதும் இல்லை.
தேவன் என்னை அற்புதமாய் பாதுகாக்கிறார். இங்க அந்த ஊழியக்கார் செத்து போன ஏஜை தெரியுது, அவர் சப்போர்ட் பண்ணி பேசுறதுனாலே என்னை அணுகிவிட்டார். ஒரு குற்றம் புரியுதுங்களா? இரண்டாவது குற்றம் என்ன, அவங்கள விசுவாசி வாலிபர்கள் பேப்பரை சுருட்டி கொண்டு பிறகு உங்க கையெழுத்து எப்படி எடுத்து போடுங்க, பெரியாத்தனமா என் கையெழுத்து போடுது. அங்க உள்ள எல்லா ஊழியக்காரங்களை பத்தியும் அதுல கம்ப்ளைண்டா எழுதிட்டான், எழுதி சீஃப் பாஸ் அனுப்பிட்டான். அப்போ சீக்கிரம் லாஸ்ட் தான் சீஃப் பாஸ். அவர் பாளையங்கோட்டைக்கு வந்தார். இப்ப இந்த கம்ப்ளைண்ட் எழுதி அனுப்புறது என்கிட்ட இருந்து காட்டணும். சொன்ன ஞாபகம் வந்து, ஐயா நான் இது என் கையெழுத்து தான், ஆனா இன்னைக்கு இதெல்லாம் நான் எழுதுனது இல்லை. இன்னார் என்கிட்ட கையெழுத்து அவங்க தான் அவங்களுக்கு தெரியும். இன்னாருடைய பிள்ளைகள் என்கிட்ட இருந்தாங்க, அவங்க தான் அப்படி கையெழுத்து வாங்கினாங்க. கையெழுத்து போட்டுமா பேப்பர் சுருக்கிட்டு வந்து எப்படி இருக்கும் கையெழுத்து போடுங்க சொன்னாங்க, போட்டேன். இதுதான் எனக்கு தெரியும், நான் எழுதுனேன். அவர் புரிந்து கொண்டார். அந்த ரெண்டுக்கு அதனால நான் ரொம்ப வாதப்பட்டேன். அதனால நான் அங்க இருந்து வந்து விட்டேன். இந்த ரெண்டு ப்ராப்ளத்தினாலதான் டிடிஎம்க்கு வெளியில வந்தேன். இப்படி வந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ண வந்தா அந்த சொத்தையை அபகரிக்க பார்த்தான். வஞ்சகர்கள் நம்மை வஞ்சிப்பாங்க. தேவனுடைய நாமம் கற்பிக்கப்பட்டவர்கள். தேவன் நாமம் கற்பிக்கப்பட்டது. ஒருவனையே நாம் மோசம் போக்கக்கூடாது. ஒருவரையும் நாம் மோசம் போக்கக்கூடாது. யார் பெயர்களையும் நான் கெடுத்ததில்லை. நான் யார் இடத்துலயும் அடிப்படையை முன்வர மாட்டேன். என்னை அழைத்தது தேவன். என்னை தேவன் நல்ல வழியில நடத்தினார். நல்ல பரிசுத்தவான்கள் ஐக்கியத்துல வச்சு என்னை பராமரித்தார். நல்லவையெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள். நல்ல விதமாக வைத்திருந்தார்கள். புரியுதுங்களா? தேவன் கைவிட மாட்டார். எனக்கு பிரமாணத்தை போதித்தார். பிரமாணங்களை பிரதானப்படுத்தி வாழ்கிறேன். தேவ ஜனமே, கிறிஸ்தவர்களே, முன் தேவ இயேசு கிறிஸ்து நாமும் கற்பிக்கப்பட்டிருக்க நீங்கள் எந்த பாவங்களை செய்ய, குலபாதகங்களை செய்ய நீங்கள் முன்வரவே கூடாது. யாரையும் அடிக்கணும், குத்தணும் அப்படின்னா வரக்கூடாது. உங்களுடைய வலியவர்களிடத்துல போய் பாருங்கள், அவளை கண்டால் பயப்படுவீர்கள். இளையவர்களிடத்திலே பலத்தை காண்பிப்பேன், ஆனா வலியவர்களிடத்திலே கண்டால் போக மாட்டேன். இதுதான் மனுஷனுடைய இயல்பு. ஆனா தேவனை நம்பி வாழும்போது தேவன் நம்மை கைவிட மாட்டார். எந்த அசுபாவிதங்களிலும் நாம் சிக்கக்கூடாது. இந்த இழந்த நாட்களிலே நான் எப்படி துக்கமா இருந்து பாவரிக்கை செய்து கொண்டிருக்கிறோமோ, ஈஸ்டர் பிறகு நாம் எதெல்லாம் செய்தோம் அழிக்கப்படினோமோ அதெல்லாம் செய்யாதபடிக்கு அடுத்த ஆண்டில் ஈஸ்டர் நாளில் இருந்து அந்த பாவங்களை செய்து விடாதபடி நம்மை காத்துக்கொள்வோம். ஆண்டவர் வருவார், எப்போ வருவாரு தெரியாது. நாம் அவரை சந்திப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கும். அதுதான் நமக்கு முக்கியம். அல்லேலூயா. நாம் பரலோகத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். தேவனுடைய நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமம் தரிப்பிக்கப்பட்டிருந்தது. அன்று ஆரோனுடைய நெற்றியிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிறதான வார்த்தை கற்பிக்கப்பட்டது போல இன்றைக்கு நமக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் கற்பிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். நாம் தேவ ஜனங்கள் இதை மறந்துவிடவே கூடாது. நாம் கண்ணியமாய் வாழ வேண்டும். லோகங்கள்லாம் செய்யக்கூடாது. அப்ப தேவனை நம்பி வாழ்ந்தால் தேவன் நம்மை கைவிட மாட்டான். அவர் செட்டைகளின் மறைவிடங்களிலே நம்மை நாம் மறைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என்னை மறைத்துக் கொள்ள, உண்மை தவிர எனக்கு யாரும் இல்லை, எனக்கு எந்த ஆதரவுமே கிடையாதுங்க. ஆண்டவரை நம்பிதான் வாழ்ந்துட்டு புரியுங்களா? தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் நம்மை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் தேவ ஜனங்கள் இந்த நாளிலே எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 14-15 வசனத்துல 2 வசனங்களை சொல்லப்பட்டபடி வாழ பிரயாசம். அவர் நமக்காக இப்படி இருக்கணும் பிரார்த்தனை பண்றார். அதே போல நாமளும் மற்றவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணி நாம் கண்ணியமாய் வாழ தேவன் நமக்கு உதவி செய்வேன். புரியுதுங்களா? தேவையில்லாத எந்த சம்பாஷணையும் இருக்கக்கூடாது. எந்த சம்பாஷணையும் இருக்கக்கூடாது. தேவனை நம்பிதான் வாழ வேண்டும். நல்ல அறிக்கை பண்ண வேண்டும். என் வீடியோ பார்க்கிறவர்கள் தேவ ஜனங்கள் உங்களை கண்ணியமாக வைத்துக் கொள்ளுங்கள். புதுசா ரசிக்கப்பட்டிருக்கலாம், சினிபீல இருந்து ரசிக்கப்பட்டிருக்கீங்க. ஒருவரும் உங்கள் மோசம் போக்காதவை எச்சரிக்கையாயிருங்கள். கையில் உள்ள பணங்களை அழகா பேசி ஏமாற்றி விடுவார்கள். நீங்கள் ஏமாந்து பக்தி வைக்கினால கொடுக்கிறார்கள். என் கையிலேயே அப்படித்தான் ஆண்டவர் பணங்களை கொடுத்தார். எல்லா ஊழியர்களுக்கு போல பணங்களை ஆண்டவர் தருவார். ஆனா என் இடத்துல நயவசனைப்பா பேசி தேவ பக்தியை போல பேசி
என் உள்ள பணத்தை எல்லாம் வாங்கி கொண்டு போவார். கடைசியில எனக்கு பைத்தியக்கார பட்டம் கட்டியிருக்கான். அந்த ஆளு லூசு, இது பக்தியா பேசினா பணம் கொடுத்துருவோம். பாருங்க, என்கிட்ட வாங்கி சாப்பிட்டு எனக்கு பைத்தியக்கார பட்டம் கட்டியிருக்கான். எல்லாராலும் கைவிடப்பட்டு நான் அனாதையாக இருக்கும்போது என்கிட்ட வாங்கி சாப்பிட்டவர்களெல்லாம் ஓடிவிட்டான். ஒருவன் கூட அவன் என் முன்பே நிற்கவில்லை. அவனை மறைத்துக் கொண்டு வேக வேகமா ஓடினவர்களை எல்லாம் எனக்கு தெரியும். அன்பானவர்களே, நீங்க ரசிக்கப்பட்டிருக்கலாம், எச்சரிக்காருங்கள். ஊழியக்காரர் கூட ஏமாற்றுவார்கள். வந்து கர்த்தருக்காக செய்யணும், கர்த்தருக்காக வாழணும், கர்த்தருக்காக தான் சாதிக்கணும்னு சொல்லி நம்மள பணத்தை வாங்கி முன்னாடி போவது பின்னாடி இருப்பாங்க. ஏதாவது வம்பம் தான் அவன் வெளியிடுவான், நாம மாட்டிக்கணும். இது போல கேடு குத்தி உள்ளாருக்கெல்லாம் ஊழியக்காரர் இருக்காங்க. ஜாக்கிரதையா. ஊழியக்காரன் யோகியன்னு சொன்ன அவனுக்கிட்ட கேடு நிறைய. ஒருவனும் மோசம் போக்காதபடி எச்சரிக்காரு. தேவன் நம்மை கைவிட மாட்டான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இதெல்லாம் வருவாங்க. ஐயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, நான் எதுக்காக வந்திருக்கிறோம், கொஞ்சம் டொனேஷன் கொடுங்க அப்படிலாம் சொல்லி சொல்லி வாங்கி நட ஓயவே செய்யாது. பணம் இருக்கிறத கண்டிப்பா உங்க வீட்டு வாசல்ல வந்து கொண்டே இருப்பார். அதை வாங்கி சாப்பிட்டா ஊழியக்காரன் திரும்பி பார்க்கவே மாட்டான். நான் அனுபவத்துல சொல்றேன். இப்படிதான் வருவாங்க, கடைசியில போய் விடுவார். அதனால்தான் சொல்லுகிறேன், ஒருவனும் மோசம் போக்காதபடி எச்சரிக்காது. நிறைய அக்கப்போர் பண்ற ஆட்கள் இருக்கிறார். தேவனை நம்பி வாழும். உங்களுக்கு சீக்கிரம் ஊழியத்தை பத்தி எல்லாம் குறைச்சு பேசாது. புரியுதுங்களா? அவங்க முடியலன்னா நீங்க வந்துடுது. சில ஊழியக்காரங்க வந்து சீக்கிரம் உபதேசம் சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இப்படியெல்லாம் பேசுகிற ஆட்கள் தெரியும். எச்சரித்து சொல்கிறேன், அங்க குறை சொல்லாத. நீ சரியா இருக்க வேண்டியதான். ஏன் வெளியே வந்த? நீ யோகியனா தான் அங்க இருக்க வேண்டியதான். ஏன் வெளியே வந்த? நீ யோகியனா, அவங்க அயோக்கியம். அப்ப உங்களை நீங்கள் சரியா வைக்கல, அதனால்தான் வந்துச்சு. புரியுதுங்களா? அதனால்தான் வந்துட்டீங்க. அதே மனஸ்தாபத்து ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நான் உண்மையினர் சொல்லி அந்த ஸ்தாபனத்தை குறை சொல்லாதீங்க. அது தேவனுடைய நகரம், அது ஆண்டவர் வழி நடத்துவார். நீ ஒழுங்கா இருந்துப்போ. சரி, தீக்கியம் ஸ்தாபனத்தை வெளியே அங்கிருந்து வெளியே வந்து அது பேரை கிடைக்காது. அவங்க யாரும் சரி கிடையாது. நீ யோக்கியமானவனா அவங்க சரியில்லைன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நீ எரி நரகத்துக்கு தான் செல்வார். நாம் அப்படி சொல்லக்கூடாது. அதுல வளர்த்தார், உப்பிட்டாரு. நம்ம நல்லா வளர்ந்து வளர்த்தாரு. அது போல வளர்ப்பு மற்ற சாதனத்தில் இல்லை. எல்லாம் நான் வளர்ந்தேன். அதுக்குள்ள என் பரிசுத்தவான்கள் என்னை அழகாசியே சிறப்புமாய் வளர்த்தார். ஐயா நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்தார். அது இன்றைக்கு என்னை தேவன ஊழியக்காரன் ஒருவனிடத்துல நான் விசுவாசியா இருக்கேன். பாளையங்கோட்டையில ஒரு சபையில என்னை விசுவாசியா வைக்க பார்த்தான். புரியுதுங்களா? அவன் யாரையுமே பரலோகத்துக்கு அனுப்ப முடியாது. ஒரு வார்த்தை சொன்னேன், எங்க சபையை விசுவாசி, அதே சாத்தானுடைய சபை, அதுல நான் விசுவாசியா இருக்கணுமாடா? அப்படி இல்லைன்னு சொல்லு. அருமையானவரே, என்ன விசுவாசியா இருக்க உனக்கு என்ன யோகிதை இருக்கு? என்ன வேண்டும்? என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என் பரிசுத்தவான் என் தேவன் என்னை எப்படியெல்லாம் வளர்த்தா, எப்படி வைத்திருந்தார் உன்கிட்ட இருக்கா? என்ன ஜீவிதம் ஒழுங்கு உங்ககிட்ட இருக்கு? நான் வாழ்ந்த ஜீவிதம் உனக்குள்ள இருக்குமா? எல்லாருமே இருக்காது. உன்னை ஊழியத்துக்கு அழைத்தவன் யார்? அவனை என்ன குறை பேசுறியா? என்கிட்ட கூட்டிக்குவான். அவன் தலையில என் செருப்பதற்கு அடிக்கிறேன். உன்னை எவன் ஊழியத்துக்கு அழைச்சான்? நான் உனக்கு விட்ட விசுவாசியா இருக்கணுமா? என்னை அழைத்த தேவன் சீக்கியம் ஸ்தாபனத்தில் இருந்தேன். அங்கே ஊழியக்காரனாக வைத்தார். தம்பி ஏசியில அப்போஸ்தலர் கிறிஸ்து அசம்படியில கொஞ்ச காலம் ஊழியம் செய்தேன். அருமையானவரே, ஒருவனை விசுவாசியா வைக்க முடியாது. அவனை அயோக்கியம், என்னை நடத்த முடியாது. எந்த மனுஷனை கிறிஸ்து இயேசுவை தேர்தல் இருக்கும்படிக்கு எல்லா ஞானத்தோட புத்தியோடும் உபதேசம் பண்ண யோகிதா இருக்கு அவனுக்கு. எனக்கு இருக்கியா? எனக்கு தேவன் அபிஷேகம் இருக்கு, பிரதிஷ்டை இருக்கு, ஒழுங்கான ஜீவியத்தை தந்திருக்கிறான். உனக்கிட்ட இருக்கா? நீ பாவம் செய்கிறான், பொய் சொல்லுகிறவன், வித்தலாட்டக்காரன், நீ கல்லன் கொள்ளைக்காரமா இருக்கிறான். யார் வீட்டு பணம் சிபிஎம் பணம் எதனா இருக்கா உன் வீட்டுல? எத்தனை போய் கொடு. இதனால நீ பல்லோத்துக்கு போக மாட்டேன், நாலாவதுக்கு போயிடு. வந்து பெரிய இதுமானு பேசுற நீ யோகினா? தேவன் நம்மை காத்துக் கொள்வார், தேவன் நம்மை வழி நடத்துவார்.
தேவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். நாம் பரலோகத்தின் நாமத்தை உடையவர்களாக இருக்கிறோம். நாம் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நமக்காக பவுல் ஜெபிக்கிறார். நாம தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கணும். ஒருவனை நாம் மோசம் போக்கக்கூடாது. கரங்கள் எப்பவுமே சுத்தம் இருக்க. இதைத்தான் சகேது சொல்கிறார். அநியாயமாய் ஒவ்வொருத்தனையா வாங்கினது உண்டானா ஞானத்திலேயே நான் கொடுத்துறேன்றார். இன்று நான் வீட்டுல தங்க போறேன் ஆண்டவர் சொல்றார். அநியாயமா வாங்கியிருந்தா ஆண்டவர் கூட இருக்க மாட்டார். சரிங்களா? அது ஜீவித ஒழுங்கு வசனம் தான் நமக்கு உபதேசம், மற்றதான் இருக்கக்கூடாது. ஆனா தேவனை நம்பி வாழ்வோம். தேவனை அவனை ஆசீர்வதிப்பார். எனக்காக ஜெபனுங்க. என் பேரை கெடுக்கிறவர்கள் நிறைய தெரியும் எனக்கு. பலர் என் பேரை கெடுக்கிறார்கள். அதை பத்தி கவலை இல்லை. நான் குற்றம் உள்ளவன் இல்லை. நான் என்ன குற்றம் சொன்னாலும் நான் ஏன் என்னை பத்தி நீ பேசுங்கன்னு அவங்க கிட்ட டைரக்டா போய் கேட்கணுமா? அவனுக்குள்ள இருக்கிற அக்கறம் இருதயத்தை வாய் பேசும். அவனுக்குள்ள இருக்கிற பாவம், என்னை பிடிக்காதவர்கள் எனக்கு தீங்கு செய்வார். நான் இருந்த இடத்துல டிஎம்ல ஒரு சின்ன ஜபம் கூட எடுக்க தெரியாது. நாய் சின்ன ஜபம் கூட எடுக்க தெரியாது. ஆனா யார் இருக்கிறதுல வயதுல குழந்தவன் நான் தான், எல்லாரிலும் ஜூனியர் நான் தான். என்னதான் பரிசுத்தவான்கள் உபயோகப்படுத்துவார். கன்வென்ஷன்ல பாஸ்டிங் பிரேயர், பிரேசிங், அதிகாலை ஜெபம், பாஸ்டிங் பிரேயர், கேரிங் மீட்டிங், மார்னிங் பைபிள் ஸ்டடி, இவைகளெல்லாம் எனக்கு தருவார். நாங்கள் ரூட் கிளியர் என்ற ஒரு பிறந்த பாடங்கள் சங்கரை ஸ்டீவன் 2 பேர் சேர்ந்து ஹீலிங் சர்வீஸ் நடத்துவோம். டெலிவரன்ஸ் பிரேயர் நடத்துவோம். அடியன் தான் ஷூட்டிங் பெயரை வைத்து ஒரு பிரேயர் துவங்கினேன். எப்போ 90 துவங்கி நடத்தி கொண்டிருந்தேன். அருமையாக இப்ப அந்த பேரை இன்னொரு ஆள் யாரை வச்சுக்கிட்டு ஷூட்டிங் பேரை வச்சுக்கிட்டு நடத்துறார். ஷூட்டிங் பேர்னா அதோட பாதிப்பு என்னன்னு தெரியாது. பேயோட நேரா ஏத்து நிற்கிறது. அது பாதிப்பு வந்தால் அவருக்கு தெரியும். அடைஞ்சுதான் சுருண்டு போடுவார். அருமையானவர்களே, தேவன் நம்மை கைவிட மாட்டார். தேவன் எல்லாத்தையும் எனக்கு விளக்கி உங்களை ரட்சிப்பா. எனக்கா ஜோமனுங்க, என் கண்கள் பார்வை தெரியாது. இந்த பைபிள்ல வசனம் எதுவுமே எனக்கு தெரியாது. ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னால செல்லும் வேகமா நடக்க முடியாது. இந்த நேரம் என்னால் நிற்கவும் முடியாது. என்னால் சரியா சாப்பிடவும் முடியாது. அதனால நான் விளைநட்டு போயிருக்கேன். சத்துவம் இல்லாத சந்துவ போன்று இருக்கு. புரிஞ்சுங்களா? யார் அடித்தாலும் வாங்கிக்கொண்டு வந்தது. நான் திருப்பி அடிக்க வெள்ளடி. ஆண்டவர் தான் எனக்கு தெரிஞ்சோம். எனக்கா தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. இடத்துல பணம் கிடையாது. புரியுங்களா? பணம் இல்லை. ஆண்டவர் தான் எனக்கு வழி நடக்குது. பார்த்து எனக்கா ஜெபம் பண்ணுங்க. எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கா ஜெபம் பண்ணி எங்களை பலப்படுத்துங்க. பார்த்து பண்ணுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணாங்களா? பரவாயில்ல தேவனே, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதி, ஆத்தோட பலப்படுத்தும். இந்த வார்த்தையை தியானிக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உங்களுடைய நாமத்தை தரித்தவனாக இருக்கிறோம். எங்களை வழி நடத்துவாங்க. யாரை ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். அநேக மக்களை எங்களுக்கு திருக்கரங்களே தருகிறோம். எங்களை பலப்படுத்த இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில். ஆமென். Praise the Lord. God bless you.